ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி முள்ளங்கி பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். மோஸ்ட்லி யாரும் செய்கிறதுக்கு முள்ளங்கி வாங்கி பண்ண மாட்டாங்க. இப்படி பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செமையாக இருக்கும். முட்டை கலந்து நான் கடுகு போட்டு உளுந்து போட்டு தாளிச்சிருக்கேன். கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும். போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் ஆல்ரெடி கருவேப்பிலையும் போட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி முள்ளங்கி எடுத்து சீவி நல்லா கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கிடுவோம். நல்லா இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது தண்ணி காய் மாதிரி தான், அதனால் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக லைட்டாக தெளித்து விட்டாலே போதும். தெளித்து வச்சு நீங்கள் சிம்மில் வச்சாலே போதும். தேவையான அளவு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த சிம்மிலே இந்த காய் நல்லா வெந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் லைட்டாக தண்ணி மட்டும் தொளிச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்க அப்படின்னா காய் பிறகு தண்ணி மாதிரி தண்ணி பட்டுரும். அதனால் லைட்டாக தெளிச்சுக்கோங்க. தெளித்து சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். முள்ளங்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம சாம்பார் இதில் போடுவோம். அப்படி எதுவும் போடலை அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம். ஸோ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 முட்டையை நான் உடச்சி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நீங்கள் அடுப்பை கூட்டி வச்சுக்கலாம். சிம்மிலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு இப்படி ரெடி பண்ணிடுங்க. ஒரு டேஸ்டியான முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி